ஓம் சாந்தி. 25/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற ஸ்காலர்ஷிப்பை பெற வேண்டும் என்றால் ஒரு தந்தையை தவிர வேறெவரும் நினைவில் வராமல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். கேள்வி: பாபாவுடையவர்களாக ஆன பிறகும் கூட மகிழ்ச்சி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? பதில்: 1. புத்தியில் முழுமையான ஞானம் இருப்பதில்லை. 2. பாபாவை சரியான முறையில் நினைப்பதில்லை. நினைவு இல்லாத காரணத்தினால் மாயை வந்து ஏமாற்றி விடுகிறது. அதனால் மகிழ்ச்சி இருப்பதில்லை. பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் என்ற போதை குழந்தைகளான உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். அப்போது சதா உல்லாசம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும். பாபாவின் ஆஸ்தியான தூய்மை, சுகம் மற்றும் சாந்தி போன்றவற்றில் முழுமையாக இருந்தால் மகிழ்ச்சி ஏற்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் என்பது பொருள். இது குழந்தைகளுக்கு நன்கு தெரியும். இதை நன்கு நினைவு செய்யுங்கள். பகவான் ஆத்மாக்களின் தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் படிக்க வைக்கின்றார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவருக்கு பெயரும் உருவமும் இருக்கிறது. படிக்க வைக்கக்கூடியவர் நிராகாரமான தந்தை ஆவார். ஆத்மா கேட்கிறது, பரமாத்மா சொல்கிறார். இது புதிய விஷயமல்லவா? விநாசம் என்பது நடக்கத்தான் வேண்டும். ஒன்று விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதாவது அன்பு இல்லாத புத்தி. இன்னொன்று விநாச காலத்தில் அன்புள்ள புத்தி. இதற்கு முன்னால் நீங்கள் கூட ஈஸ்வரன் சர்வ வியாபி, கல்லிலும் இருக்கிறார் முள்ளிலும் இருக்கிறார் என்று கூறினீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மா ஒருபோதும் தேய்வதோ வளர்வதோ இல்லை என்பதெல்லாம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இது மிகச்சிறிய ஆத்மா. இவ்வளவு சிறிய ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுத்து நடிக்கிறது. ஆத்மாதான் சரீரத்தை இயக்குகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து படிக்க வைக்கின்றார். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஆத்மாதான் படித்து பதவி அடைகிறது. ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தெரியவில்லை. ஒருவேளை யாராவது பார்த்தால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாதான் சரீரத்தில் வசிக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா தனி, உடல் தனி ஆகும். ஆத்மா சிறியது பெரியது ஆவதில்லை. உடல்தான் சிறியதிலிருந்து பெரியதாகிறது. ஆத்மாதான் பதீத்தமாகவும் பாவனமாகவும் மாறுகிறது. ஆத்மாதான் பதீத்தமான ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையே வாருங்கள் என்று தந்தையை அழைக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் மணப்பெண்கள், அதாவது சீதைகள் ஆவார்கள். அவர் ராமன், அவரே மணவாளன் என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பரமாத்மாதான் ராமன், மணவாளன் அவர்தான் என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. அவர்களோ அனைவரையும் மணவாளன் என்று கூறிவிட்டார்கள். இப்போது மணவாளன் அல்லது நாயகன் வந்து அனைவருக்குள்ளேயும் பிரவேசிப்பாரா? இது நடக்காது. இவ்வாறு புத்தியில் தவறான ஞானம் உள்ள காரணத்தினால் மனிதர்கள் கீழே விழுந்து கொண்டே வந்துள்ளனர். ஏனென்றால் மிகவும் நிந்தனை செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், இகழ்ந்துள்ளார்கள். பாபாவிற்குத்தான் நிறைய நிந்தனை செய்துள்ளனர். குழந்தைகள் தந்தையை நிந்திப்பார்களா என்ன? ஆனால் இன்று கெட்டுப்போயிருக்கிறார்கள். தந்தையை நிந்திக்கிறார்கள். இவர் எல்லையற்ற தந்தையாவார். ஆத்மாதான் எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்கிறது. பாபா
தாங்கள் மீன் அவதாரம், ஆமை அவதாரம் எடுக்கிறீர்கள் என்று கூறிவிட்டனர். ராணிகளை துரத்திச் சென்றார், வெண்ணையை திருடினார் என்று கிருஷ்ணரையும் நிந்தனை செய்துள்ளனர். வெண்ணையை திருட வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது? புத்தி எவ்வளவு தமோ பிரதானமாகிவிட்டது. நான் வந்து இப்போது உங்களை தூய்மையாக்குவதற்காக மிகவும் எளிமையான வழிகளை கூறுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். தந்தைதான் பதீத பாவனர், சர்வசக்திவான், அத்தாரிட்டி உள்ளவர் ஆவார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எப்படி சிவபாபாவிற்கு எந்த பகட்டும் இல்லை. வேலைக்காரராகி குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக வந்துள்ளார். இவ்வாறு தந்தையைப் போன்று அத்தாரிட்டி இருந்தாலும் அகங்காரியாக பணிவுடன் இருக்க வேண்டும். தூய்மை ஆகி தூய்மை ஆக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். 2. விநாசம் ஏற்படும் காலத்தில் ஈஸ்வரிய லாட்டரியை பெறுவதற்காக அன்பான புத்தி உள்ளவராகி தந்தையின் நினைவில் இருக்கவும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் பந்தயத்திலும் ரேஸ் பண்ண வேண்டும். 2. விநாச காலத்தின் நேரத்தில் ஈஸ்வரிய லாட்டரியை பெறுவதற்காக அன்பான புத்தி உள்ளவர் ஆகி தந்தையின் நினைவில் இருப்பதற்கும் தெய்வீக குணங்களை பின்பற்றுவதற்கும் பந்தயத்தில் ஓடுவதைப் போல் ரேஸ் பண்ண வேண்டும். வரதானம். சுத்தமான சங்கல்பங்களின் முற்றுகை மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்ய வைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. பாபா விளக்கம் சொல்றார். சக்திசாலி ஆத்மாவாக இருப்பவர் திடத்தன்மை என்ற சக்தி மூலம் ஒரு வினாடியை விடவும் குறைந்த நேரத்தில் வீணானதை முடித்து விடுவார். சுத்தமான சங்கல்பத்தின் சக்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு சுத்தமான மற்றும் சக்தி நிறைந்த சங்கல்பம் மிகவும் அற்புதத்தை செய்ய முடியும். எந்த ஒரு திட சங்கல்பம் செய்தாலும் அந்த திடத்தன்மை அல்லது உறுதி என்பது வெற்றியை கொண்டு வரும். அனைவருக்காகவும் சுத்தமான சங்கல்பங்களின் பந்தனம், அந்த மாதிரி முற்றுகையினால் அவர்களை நீங்கள் கட்டி போடுங்கள். யாராவது கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் சரி, அவருக்காகவும் இந்த முற்றுகை ஒரு குடை நிழலாக ஆகிவிட வேண்டும். பாதுகாப்பிற்கான சாதனம் அல்லது கோட்டையாக ஆகிவிட வேண்டும். ஸ்லோகன். யாருக்கு நேரடியாக பகவான் மூலம் பாலனை, படிப்பு மற்றும் சிரேஷ்டமான வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அவர்தாம் அனைவரையும் விட சிரேஷ்டமான பாக்கியசாலி ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.